முகங்களை பார்க்க நான் கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. உங்க எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்துல என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வகுப்புல பலிகளை குறித்ததான ஒரு பொதுவான அறிமுக காரியங்களை நாம் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கும் நாம வேத பகுதிக்கு நேராக நாம் செல்லலாம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து அதை பலி செலுத்த வேண்டும். இந்த 2 வசனங்களில பலிகளை குறித்ததான ஒரு பொதுவான அறிமுகம் இங்கே சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. சோ இந்த பலிகளை செலுத்துகிறதற்கு இங்க இந்த 2 வசனங்களிலே 3 நபர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று தேவனாகிய கர்த்தர். முதல் வசனத்துல கர்த்தர் என்ற வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர். சோ முதலாவது கர்த்தர் இருக்கிறார். இரண்டாவது மோசே இருக்கிறதாக நாம பார்க்கின்றோம். இரண்டாவது நபர் மோசே. சோ கர்த்தர் மோசேயை கூப்பிட்டு, சோ இரண்டாவது நபர். மூன்றாவது நபர் யார் அப்படின்னு சொன்னா, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது. சோ மூணாவது நபர் யார்? ஆட்கள் யாரு? இஸ்ரவேல் புத்திரர் என்று சொல்லி இங்க நாம பார்க்கின்றோம். இப்போ இந்த 3 ஆட்களையும் நாம பார்க்கும் பொழுது, சோ கர்த்தர், மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இடத்துல கர்த்தர் இஸ்ரவேலர்கள் தம்மிடத்திலே வருகிறதற்கான வழியை உண்டு பண்ணுகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். நான் போன வகுப்புல சொல்லும் போதே சொன்னேன், கர்த்தர் பரிசுத்தர் 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 என்பதான அந்த ஒரு 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 வலுவான காட்சியை இந்த புஸ்தகம் முழுவதிலேயும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறாரு, நான் பரிசுத்தர் நான் பரிசுத்தர் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறாரு அப்படின்னா, தம்மிடத்துல வரக்கூடியவர்கள் எப்படி வரணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக வர வேண்டும். சோ பரிசுத்தம் உள்ளவர்களாக வருகிறதற்கான ஏதுக்கள் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல உண்டா அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, இவங்க வணங்கா கழுத்துள்ளவர்கள் அப்படின்னு ஆண்டவரே சொல்றார். சரிங்களா? அப்ப அவங்க வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல வருகிறதற்கு அவர்கள் என்ன ஆகணும்? அவர்கள் வணங்க வேண்டும். அவங்களுடைய தலை சாய்க்க வேண்டியவர்களாக இருக்கிறார். அப்படி வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்து அவர்கள் பாவம் செய்யும் பொழுது, கர்த்தரிடத்துல வருகிறதற்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? பலி என்று சொல்லக்கூடிய ஒரு வழியை அவர் உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல கர்த்தர் என்ற இந்த வார்த்தை யெகோவா என்ற வார்த்தையோட மூல பாஷையில மொழிபெயர்க்கப்பட்டது. கர்த்தர் என்ற வார்த்தைக்கு மூல பாஷையில யெகோவா என்ற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த யெகோவா என்ற இந்த வார்த்தையானது கரெக்டா சரியா நமக்கு மொழியாக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. உடன்படிக்கையை காக்கிற தேவன். அந்த உடன்படிக்கையை காக்கிற தேவன் நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தகுதியின் அடிப்படையிலே அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்பது யாருடைய அடிப்படையில அல்ல? இஸ்ரவேல் ஜனங்களுடைய தகுதியின் அடிப்படையிலே அல்ல. மாறாக தேவனாகிய கர்த்தருடைய இரக்கத்தின் அடிப்படையில அவர் என்னவா இருக்கிறாரு? உடன்படிக்கையை காக்கிற தேவனாக அவர் இருக்கின்றார். இது நாம நல்லா புரிஞ்சுக்கணும். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலேயும் 20ஆம் அதிகாரத்திலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறார். சரிங்களா? முக்கியமா அந்த 10 கட்டளைகளுடைய அடிப்படையில அவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அவருடைய தரம் என்ன என்பதை தேவன் இஸ்ரவேலர்களுக்கு என்ன செய்யறாரு? காண்பிக்கிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்படி காண்பிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள். அதை வாசிக்கலாமா?
19ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனத்தையும் நம்ம வாசிங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். என்ன வாசிக்கிறோம்? மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரமாக சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளே மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை ஜனங்களிடத்துல மோசே தெரிவிக்கிறாரு. அதே போல ஜனங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்துல என்ன பண்றாரு? தெரிவிக்கிறதாக நாம இங்கே பார்க்கிறோம். இப்போ மோசே ஜனங்களிடத்துல என்ன சொன்னாரு? தேவன் என்ன ஸ்டாண்டர்ட ஜனங்களுக்கு சொன்னாரோ அந்த காரியங்களை ஜனங்களிடத்துல மோசே சொல்றாரு. மோசே சொன்னதற்கு ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் அதை கடைபிடிப்போம், நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க சட்டத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது இருபுறமும், அதாவது 2 பேர் சைன் பண்ணக்கூடிய ஒப்பந்தம். சரிங்களா? இது ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்ல யாரெல்லாம் கையெழுத்து போடுறாங்க? 2 தரப்பினர் கையெழுத்து போடுறாங்க. யாரு? தேவன் அவருடைய ஸ்டாண்டர்ட சொல்லி இதுதான் என் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கையெழுத்து போடுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்க அந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுதியான நிலைமையில நாங்க வாழுவோம் அப்படின்னு அவங்களும் என்ன பண்றாங்க? நாங்களும் வாழுவோம் அப்படின்னு அவங்க கையெழுத்து போடுறாங்க. நல்லா கவனிங்க, இந்த அக்ரிமெண்ட் எது வரைக்கும் நிலைச்சிருக்கும்? இந்த 2 பேருமே அவங்களுடைய நாங்க செய்வோம் என்று சொன்ன வார்த்தைகளை உறுதியாக அது உறுதிப்படுத்துகிற வரைக்கும். தேவன் என்ன சொன்னாரு? அதே 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம், 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு என்னவா இருப்பீங்க? சம்பத்தா இருப்பீர்கள். எப்போ? ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என்ன கண்டிஷன்? 1, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு. 2வது, என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு என்னவா இருப்பீங்க? சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். இது அவருடைய ஸ்டாண்டர்ட ஆண்டவர் சொல்லிட்டார். மோசே இந்த காரியங்களை யாரிடத்துல சொல்றாரு? ஜனங்களிடத்துல சொல்றாரு. இப்ப ஜனங்க திரும்பவும் ஆண்டவரிடத்துல சொல்றாங்க, நாங்க இதெல்லாம் செய்வோம். இப்ப நல்லா கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சா இந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த உடன்படிக்கை என்ன ஆகாது? நிலைத்திருக்காது. ஓகே, இப்ப சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் இந்த உடன்படிக்கைய எத்தனை நாள் காப்பாத்துனாங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை நாள் அவங்க கடைபிடித்தாங்க? எத்தனை நாட்கள் அதை நிலைநிறுத்தினார்கள்? மிஞ்சு போனா 40 நாட்கள் கூட கிடையாது. ஏன்னா இந்த வார்த்தைகளை சொல்லி மோசே சீனாய் மலைக்கு ஏறுற 40 நாட்கள் முடிகிறதற்கு முன்னதாகவே என்ன செய்யறாங்க? ஜனங்கள் அங்கே கன்றுக்குட்டியை செய்து எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்த தெய்வம் இவங்கதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவர்கள் தங்களுடைய தெய்வங்களாக கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணி ஆடவும் பாடவும் கொண்டாடவும் அவர்கள் கடைபிடித்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த தேவன் கொடுத்த உடன்படிக்கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வெறும் 40 நாட்கள்ல என்ன செஞ்சிட்டாங்க? முறியடித்து விட்டார்கள். இனி இந்த உடன்படிக்கைக்கு என்ன இல்ல? என்ன சொல்றது? அந்த ஜீவன் இல்லாத ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. ஏன்னா உடைத்து போட்டார்கள். அந்த உடன்படிக்கையை முறித்து போட்டவர்களாக இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னா இஸ்ரவேலர்கள் இனி அந்த உடன்படிக்கையில நிற்பதற்கு தகுதி இல்லாதவர்களாகி போய்விட்டார்கள். புரியுதுங்களா? இப்போ தேவன் என்ன பண்றாரு? அவருடைய இரக்கத்தின்படி, அவர் கிருபையின்படி மறுபடியும் ஜனங்கள் தேவனிடத்திலே வருகிறதற்கான வழியை என்ன பண்றாரு? அவர் ஆயத்தம் பண்றாரு. அததான் நாம லேவியராகமம்
முதல் அதிகாரம் முதல் வசனத்துல வாசித்தோம். தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? மோசேக்கு இந்த காரியங்களை சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இது தேவன் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய இரக்கமாக இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டில இது ரெண்டு பேருடைய உடன்படிக்கையாக காணப்படுகிறது. ஆனா புதிய உடன்படிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையினாலே உண்டு பண்ணின புது உடன்படிக்கையானது 2 பேருடைய நிபந்தனை அடிப்படையிலே அல்ல. இன்னும் சொல்ல போனா அது நிபந்தனைக்கு உட்பட்டதாகவே இல்லை. புதிய உடன்படிக்கை கர்த்தர் தாமே சிலுவையினாலே எழுதினது. அந்த உடன்படிக்கையில நம்மள சேர்த்துக்கிட்டாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? பழைய உடன்படிக்கையில ஜனங்களுடைய ஒப்பீனியன் இருந்தது. ஆனா புது உடன்படிக்கையில நம்மளுடைய ஒப்பீனியன் அங்கே இல்ல. அதனாலதான் நாம பாவத்துல விழுந்தாலும் மறுபடியும் கர்த்தரிடத்துல வருகிறதற்கான வழி கிறிஸ்து இயேசுவானவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கிறார் என்று நாம கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கு. அதைத்தான் நம்ம எங்க வாசிக்கிறோம்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்யாமல் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க பாவம் செய்யும்படியாக நான் இதை சொல்லல. வேதமானது எந்த விசுவாசியும் எந்த தேவனுடைய பிள்ளையும் பாவம் செய்கிறதற்கான அனுமதியை ஒருபோதும் என்ன செய்யறதில்ல, கொடுக்கிறதில்ல. நாம பரிசுத்தமா வாழணும்னு தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நாம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும் அப்படின்னு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஒருவேளை நாம் பாவம் செய்வோமானால் அந்த உடன்படிக்கை முறிந்து போவதில்லை. காரணம் என்ன? நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு கர்த்தர் அங்கே பிதாவுடைய வலது பார்சத்துல இருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். இதுதான் புது உடன்படிக்கையினுடைய மேன்மையா இருக்கு. இதனுடைய நிழல் தான் நாம லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். என்ன நிழல்? இஸ்ரவேல் ஜனங்கள் தகுதியை இழந்துட்டாங்க. ஆண்டவர் தமது இரக்கத்தின்படி மறுபடியும் அவருடைய ஜனங்களை தமிழத்துல சேர்ப்பதற்கான வழியை கொடுக்கிறார். இது நிழலா இருக்கிறது. சோ நம்மை முற்றுமுடிய ரட்சிக்கவர் அப்படின்னு சொல்லி யூதாவ நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்மை முற்றுமுடிய ரட்சிக்கவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய முக்காலங்களிலே நம்முடைய பாவத்தையும் மன்னித்தவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நான் திரும்பவும் சொல்றேன், ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பதற்காக நாம் பாவம் செய்யறதற்கான அனுமதி அல்ல, லைசன்ஸ் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் பாவம் செய்யக்கூடாது, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இதே யோவான் என்ன சொல்றாரு? 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று வாசிக்க. கவனிக்கிறீங்களா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். என்ன காரணம்? அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. சோ ஆண்டவருடைய வித்து நமக்குள் இருக்கிறதுனாலே ஆவியானவர் இருக்கிறாரு, வசனம் இருக்கின்றது. புரியுதுங்களா? அப்போ ஆவியானவரும் வசனமும் கர்த்தருடைய சாயல் நமக்குள்ள ஆண்டவர் ரட்சிக்கப்படும் பொழுது ஆரம்பிக்கிறதுனாலே நாம் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்ய கூடாது. ஆனால் ஒருவேளை பாவம் செய்தால் நமக்காக யார் இருக்கிறாரு? பரிந்து பேசுகிற ஒரு 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 அட்வொகேட், நமக்காக பரிந்து பேசுகிறவராக பிதாவினுடைய வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார் என்பதை இங்கே ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. சோ கர்த்தர் ஒரு வழியை நமக்கு என்ன செய்யறாரு? உண்டு பண்ணுகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். 2வது, மோசே இந்த 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 வசனத்திலே காணப்படுகின்றார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மோசே இங்க யாராக இருக்கிறார்? மத்தியஸ்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? தேவனுக்கும்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இங்க யார் மத்தியஸ்தம் பண்றது? மோசே மீடியேட்டராக இருக்கிறதாக நாம் என்ன செய்யறோம்? இந்த இடத்துல கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கர்த்தர் மோசே இடத்துல பேசுறாரு, ஜனங்களும் யார் இடத்துலதான் பேசுறாங்க? மோசே இடத்துல பேசுறாங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தையே மோசே ஜனங்களிடத்துல சொல்றாரு, ஜனங்கள் மோசே இடத்துல சொன்ன வார்த்தைகளை கர்த்தரிடத்துல என்ன பண்றாரு? சொல்லக்கூடியவராக இருக்கிறதாக நாம பார்க்கிறோம். இது பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்துல எல்லா விசுவாசிகளுமே மத்தியஸ்தர்களாக இருக்கிறார்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டுல மோசே மட்டும்தான் மத்தியஸ்தரா இருந்தார். அதுக்கப்புறம் யார் மத்தியஸ்தரா இருந்தாங்க? ஆசாரியர்கள் மத்தியஸ்தர்களாக இருந்தார். பிரதான ஆசாரியனும் ஆசாரியர்களும் என்னவா இருந்தாங்க? மத்தியஸ்தம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் மத்தியஸ்தம் பண்ணுகிறவர்களாக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் மத்தியஸ்தம் பண்ணுகிறவர்களாக இல்லை. நல்லா கவனிங்க. மோசே தேவனுக்கு முன்பதாக நிற்கிறார், அதே போல ஜனங்களுக்கு முன்பதாகவும் நிற்கிறதாக நாம பார்க்கணும். சரி, இப்ப நாம யாரா இருக்கிறோம்? வாசிங்க. பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். என்ன வாசிக்கிறோம்? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டம் யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்? தேவனுக்கு முன்பாக. சோ நாம தேவனுக்கு முன்னதாய் போய் நிற்பதற்கு நமக்கு யார் வேண்டாம்? மத்தியஸ்தர்கள் தேவையில்லை. நம்ம சொல்றது புரியுதுங்களா? சோ நமக்கு என்ன உண்டு? ஆக்சஸ் இருக்கிறது. நாம தேவனிடத்துல போகிறதற்கான கிருபையும் இரக்கமும் தைரியமும் ஸ்லாக்கியமும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குமே உண்டு. யார் மூலமாய் உண்டானது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் தேவனிடத்திலே போகிறதற்கான கிருபையை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை அங்கே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம வாசிப்போம். அதே வார்த்தை எபிரேய எழுத்தாளரும் சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் வாசிங்க. 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரவோம் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை ரொம்ப பலுவான ஒரு வார்த்தை. ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல 12 கோத்திரத்தார் இருக்கிறாங்க. அதுல 11 கோத்திரத்தார் அந்த ஆசரிப்பு கூடார வாசல் வரைக்குமே நின்று போய் விடுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12 கோத்திரங்களிலே 11 கோத்திரத்தார் எது வரைக்கும் தான் போக முடியும்? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல் வரைக்கும் தான் போக முடியும். அந்த வாசலை தாண்டி போக முடியாது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கோத்திரம், யாரு? லேவி கோத்திரத்தார். அந்த லேவி கோத்திரத்தார் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அந்த என்ன சொல்றது, பிரகாரம் வரைக்கும் தான் அவர்களால போக முடியும். அதுல குறிப்பிட்டுள்ளவர்கள் மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். எல்லா லேவியர்களும் எங்க போக முடியாது? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போக முடியாது. அப்போ லேவி வம்சத்துல பிறந்திருந்தாலும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாருதான் போக முடியும்? யாரு? ஆரோனுடைய குடும்பத்தார் மட்டும்தான் போக முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க என்ன உண்டு? ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபில்டர் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நல்லா கவனிங்க. கிருபாசனம் எங்க இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும். அதுதான் தேவனுடைய பிரசன்னோரிக்கூடிய இடம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலமாக காணப்படுகின்றது. இப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஆரோனுடைய குடும்பத்தாரிலேயும் எல்லாரும் போறாங்களா? இல்ல. அதிலும் வருஷத்துக்கு ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும். அந்த ஒருவர் மறுபடியும் 2வது வாட்டி போகிறதற்கு ஒருவேளை போகலாம், போக முடியாமலும் கூட இருக்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா?
இந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த வருஷத்துக்கு ஒரு முறை, வாழ்க்கையிலேயே ஒரு முறைதான் போகக்கூடிய ஒரு தருணமாக இருந்தாலும் அவன் அந்த தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாய் போகும் பொழுது அவன் தைரியமாய் போக முடியாது. அவன் எப்படிதான் போகணும்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் அங்கே உள்ளே போக வேண்டும். அதுவும் எப்படி போகணும்? அந்த அந்த பிரதான ஆசாரியனுக்குரிய வஸ்திரங்கள் தரித்து இருக்கணும். அந்த மணிகள் பெல்ஸ் எல்லாம் கீழே தொங்க விட்டு இருக்கணும். அவனுடைய இடுப்புக்கு கயிறு கட்டி மறுமுனை வெளியிலே இருக்கும். ஒருவேளை அவன் மரித்து போவான் என்று சொன்னால் அந்த கயிறை இழுத்து கொண்டு வெளியே கொண்டு வர வேண்டும். இவ்வளவு பயத்தோட நடுக்கத்தோட தான் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய பிரதான ஆசாரியர் எங்க போகணும்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போக வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது நல்லா கவனிங்க, எபிரேய எழுத்தாளர் யாரிடத்துல பேசுறாரு? எபிரேய விசுவாசிகளிடத்துல பேசுறாரு. எபிரேய விசுவாசிகளிடத்துல பேசுறாரு. அப்ப எபிரேய விசுவாசிகள் அப்படின்னு சொன்னா மேபி அவங்கள யூதா கோத்திரத்தாரா இருக்கலாம், நப்தலி கோத்திரத்தாரா இருக்கலாம், பெஞ்சமின் கோத்திரத்தாரா இருக்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ அந்த கோத்திர அவங்க எல்லாருக்குமே தெரியும் கிருபாசன தண்டைக்கு யார் மட்டும்தான் போக முடியும்னு. பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு இந்த எபிரேய வாசகர்களுக்கு நல்லா தெரியும். இப்ப எபிரேய எழுத்தாளர் அவர்களுக்கு சொல்றாரு, நீங்க கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் வாங்க. ஏன் நமக்காக அங்க யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறாரு. இதே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 10ஆம் அதிகாரத்துக்கு வந்து 19ஆம் வசனம் வாசிங்க. 19ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். நல்லா கவனிங்க, தைரியம் உண்டாயிற்று. எங்கே பிரவேசிப்பதற்கு? பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு. இங்கே பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுகிறதற்கான காரணம் என்னன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் உள்ள திரை சீலையானது கிழிக்கப்பட்டது. அந்த டிவிஷன் இல்லை இப்போ. அது இப்ப ரெண்டுமே ஒரே ஸ்தலமாய் ஆகிவிட்டது. அதனால இப்போ நான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசித்தாலே நான் எங்க எதை பார்க்க முடியும்? கிருபாசன தண்டை நான் பார்க்க முடியும். கிருபாசனத்திற்குள்ளே நெருங்க முடியும் தைரியமாய். ஏன்னா அந்த இடத்துல எனக்காக யார் இருக்கிறாரு? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே இருக்கிறாரு. நான் இப்படி யோசிக்கிறேன், அவர் கிருபாசன தண்டை, அவரே கிருபாசனம் இல்லையா? அங்க இருந்துகிட்டு அவர் சொல்றாரு, வா நான் இங்கதான் இருக்கிறேன், வா உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், வா நீ தைரியமா வா, நான் இருக்கிறேன், உனக்கு ஒண்ணு ஆகாது வா என்பதான அந்த தைரியத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? நமக்கு கொடுக்கிறதாக நாம பார்க்கணும். சோ இப்போ புதிய ஏற்பாட்டுல தேவனிடத்தில் சேருகிறதற்கு இஸ்ரவேலர்களுக்கு மோசே என்று சொல்லக்கூடிய ஒரு மத்தியஸ்தன் தேவைப்பட்டது போல புதிய ஏற்பாட்டில இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் யார் அவசியம் இல்லை? மத்தியஸ்தன் அவசியம் இல்ல. ஏன்னா ஆண்டவர் நம்மையே என்னவா ஆக்கியிருக்கிறாரு? ஆசாரியர்களாக, தேவனிடத்திலே சேரக்கூடிய பரிசுத்த ஆசாரியர்களாக நம்மை உயர்த்தி தேவனுடைய சமூகத்துல கிட்டி சேருகிற தைரியம். அந்த தைரியம் என்ற வார்த்தையில லிபர்ட்டி என்ற இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. சுதந்திரம், சுயாதீனம் அல்லது உரிமை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்ட கூடியதாக இருக்கிறது. அப்ப மோசே தேவனுக்கு முன்னதாக நிற்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தராக இருந்தார். இரண்டாவது, மோசே ஜனங்களுக்கு முன்னதாகவும் நிற்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தராகவும் இருந்தார். புரியுதுங்களா? தேவன் சொன்ன வார்த்தைகளை மோசே யாரிடத்துல சொல்றாரு? ஜனங்களிடத்துல சொல்லக்கூடியதாக பார்க்கிறோம். இப்ப புதிய ஏற்பாட்டுல நாம யாரா இருக்கிறோம் பாருங்க. அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 5வது வசனத்துல நாம தேவனுக்கு முன்னதாய் நிற்கிற பரிசுத்த ஆசாரியர்கள் என்று நம்ம பார்த்தோம். இப்ப 9வது வசனத்துல என்னன்னு சொல்றாரு? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஓகே, ஜனங்களுக்கு முன்பதாக இப்போ நாம யாரா இருக்கிறோம்?
அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஜனங்களாக இருக்கின்றோம். புரியுதுங்களா? இப்ப இங்க நல்லா கவனிங்க. புண்ணியங்களை அறிவிக்கிறது ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். யாருக்கு? தேவனை அறியாத ஜனங்களுக்கு நாம தேவனை என்ன பண்றோம்? கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியனுடைய வேலை கர்த்தருடைய வேதத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வேலை. சொல்றது புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம ஒருவருக்கொருவர் என்ன செய்கிறோம்? வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, வரம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? புதிய ஏற்பாட்டிலே போதக வரமுள்ளவர்கள் இருக்கிறார்கள். எபேசியர் 4:13 வாசிக்கிறோம். சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராக, போதகராக ஏற்படுத்தினார். அவங்க வரம் பெற்றவர்கள். ஆனா அதே நேரத்துல ஒருவேளை புல்பிட் முன்னாடி நின்று போதகம் பண்ணக்கூடியவர்கள் போதகர்களாக இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படும். சொல்றது புரியுதுங்களா? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. அப்ப ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு என்ன அர்த்தம்? எல்லாரும் எல்லாருக்கும், அதாவது எல்லா விசுவாசிகளுக்கும் என்ன செய்ய அனுமதி உண்டு? கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதுல என்ன உண்டு? அனுமதி உண்டு. எனக்கு தேவைப்படும் போது நீங்க கர்த்தருடைய வசனம் எனக்கு சொல்லலாம். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது நான் கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணலாம்? நம்ம சொல்லலாம். இப்படி கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளுதலிலே நமக்கு யார் அவசியம் இல்ல? இன்னொரு மத்தியஸ்தன் அவசியம் இல்ல. சோ கர்த்தர் நம்மிடத்திலேயே நேரடியாக கர்த்தர் என்ன செய்யறாரு? பேசக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு விசுவாசியுமே அன்றாட வேத வசன தியான பழக்கமுடையவர்களாக இருக்கணும்னு நம்ம பாக்குறோம். சொல்றது புரியுதுங்களா? ஒவ்வொரு நாளும் விசுவாசி என்ன செய்ய பழக்கம் உள்ளவங்களா இருக்கணும்? வேத வசனம் வாசித்து தியானம் பண்ணுகிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சோ ஆவியானவர் இவங்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவாருன்னு சொல்றாரா? இல்ல. ஆவியானவர் அவருடைய சமூகத்துல, ஆண்டவரே எனக்கு காரியங்களை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய திராணிக்கு ஏற்றவாறு கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்றாரு? காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். சோ பழைய ஏற்பாட்டில தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவிலே மத்தியஸ்தம் பண்ணுகிறதற்கு யார் தேவைப்பட்டது? மோசே என்று சொல்லக்கூடிய ஒரு மத்தியஸ்தர் தேவைப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில அப்படிப்பட்ட மத்தியஸ்தர்கள் நமக்கு தேவை இல்லை. மத்தியஸ்தர்கள் தேவையில்லை. சரி, அப்போ ஒரு கேள்வி நமக்கு எழுப்பலாம். என்ன கேள்வி? அப்போ சபையில எல்டர்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா, இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, அப்ப அவங்களுடைய பார்ட் என்ன சபையில அப்படின்னா? அவர்கள் மத்தியஸ்தம் பண்ணவில்லை, அவர்கள் கண்காணிப்பு பண்ணுகிறார்கள். அவர்கள் மேய்க்கிற வேலையை செய்கிறார்கள். சொல்றது புரியுதுங்களா? கண்காணிக்கிற வேலை. என்ன கண்காணிப்பு? ஒருவேளை எந்த விசுவாசி பலவீனப்படுகிறான், எந்த விசுவாசி பின்வாங்கி போகிறான், எந்த விசுவாசி ஒருவேளை உதவி தேவைப்படுகிறது, அதை கண்காணித்து அந்த கண்காணிப்பிலே அவர்களை மேலே கொண்டு வருகிறதற்கான உதவி செய்கிறவர்கள் தான் யாரு? மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள், கண்காணிகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம கவனிக்க வேண்டியவர்கள். அவர்கள் மத்தியஸ்தர்கள் அல்ல, அவர்கள் கண்காணிக்கிறவர்கள், அவர்கள் மேய்க்கிறவர்கள். இன்னொரு நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, தேவனுடைய சபை பக்தி விருத்தி அடைகிறதற்கு ஒரு வசனம் வாசிக்கலாமா? எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல அந்த தலைவர்களுடைய பொறுப்பு என்ன என்பது அங்க சொல்லப்படுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்துல சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராக, சிலரை போதகராக ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? எதுக்காக அப்படின்றது 12ஆம் வசனத்துல வாசிக்கும், அல்லது 11, 12 2 வசனங்களையும் வாசிங்கள. எபேசியர் 4:12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்று விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கத பூரண புருஷகுமாரன் வரைக்கும் பரிசுத்தவான்கள்
சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஏ. ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை இதற்கு போதுங்க போதுங்க. அங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? 11ஆம் வசனத்துல கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியை அடைகிறதற்காக. அப்போ மூப்பர்களுடைய வேலையும் ஊழியர்களுடைய வேலையும் என்னவா இருக்கிறது? விசுவாசிகள் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு நேராக வளர்கிறார்களா என்று பார்க்கணும். அதிலே தடை வரும் பொழுது அங்க போய் நின்னு அவர்களை என்ன பண்ணணும்? ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். அந்த வேலைக்காக ஒண்ணு. இரண்டாவது 12ஆம் வசனத்துல பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. சீர்பொருந்தும் பொருட்டுன்னு என்ன அர்த்தம்? ஒருவேளை அவங்க விலகி போறாங்க அப்படின்னா, பாவம் செய்கிறார்கள் அப்படின்னா, பின்வாங்கி போகிறார்கள் அப்படின்னா, சபையை நடத்துகிறவர்கள் அவர்களிடத்துல மறுபடியும் போய் என்ன பண்ணணும்? பேசணும், ஆலோசனை சொல்லணும், அவர்களை சீர்பொருந்த வைக்க வேண்டும். சரியா? அடுத்தது என்ன நடக்கணும்? சுவிசேஷ ஊழியம். இதெல்லாம் எங்க? சபையிலே. மூன்றாவது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. பக்தி விருத்தி அடைவதற்காக. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. இது ஸ்தல சபையிலேயும் பார்க்கின்றோம், இரண்டாவது உலகளாவிய திருச்சபையிலேயும் நாம் பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு என்ன மாதிரியான ஒருவேளை வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னா, நாங்க என்ன பண்றோம்? ஒரு குறிப்பிட்ட சபையில மட்டும் இல்ல, சரிங்களா? இப்போ சாலிகிராமம் சபைக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பக்தி விருத்தி அடைவதற்காக நான் உதவி செய்கின்றேன். நான் சொல்றது புரியுதுங்களா? இது சபையினுடைய பக்தி விருத்திக்காக. எனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கு? போதக வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ மெய்ப்பனுடைய வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா நான் இப்போ இந்த ஜூம்ல இணைந்திருக்கிறவர்களுக்கு நான் மேய்ச்சலை கொடுக்கிறேன், போதகத்தை கொடுக்கிறேன். நான் அனுப்பப்பட்ட சபை சார்ந்தவன் இல்லையா? சாலிகிராமம் சபைக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னா, நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே இணைந்தவர்களா இருக்கிறதுனாலே உங்களை குறித்து எனக்கும், என்னை குறித்து உங்களுக்கும் என்ன உண்டு? அக்கறை உண்டு. இது உலகளாவிய திருச்சபை. அதே நேரத்துல அந்தந்த ஸ்தல சபையிலே கர்த்தர் யாரை கொடுத்திருக்கிறாரு? மெய்ப்பர்களை கொடுத்திருக்கிறாரு, போதகரை கொடுத்திருக்கிறாரு, சுவிசேஷகர்களை கொடுத்திருக்கிறாரு. அவர்கள் அந்த ஸ்தல சபைகளிலே அவங்க என்ன பண்ணணும்? சபை பக்தி விருத்தி அடையுதா? சுவிசேஷ வேலை நடக்குதா? யாராவது தவறி போயிருக்கிறாங்களா? அவங்க என்ன பண்ணணும்? சீர்பொருந்த பண்ணணும். இந்த வேலைய அந்தந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் செய்யணும். சோ அவர்கள் என்ன பண்றாங்க? அதிகாரம் செலுத்தவில்லை, மாறாக கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் மாறுகிறதற்கு பின்னாக இருந்து தூக்கி விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சோ அவர்கள் மத்தியஸ்தம் பண்ணல, என்ன பண்றாங்க? உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், தூக்கி விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த காரியம் புதிய ஏற்பாட்டில கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? சோ ஒன்று, தேவனாகிய கர்த்தர் தமது இரக்கத்தின்படி தம்மிடத்துல ஜனங்கள் வருகிறதற்கான வழியை உண்டு பண்றாரு. ஒண்ணு. இரண்டாவது, மோசே அவர் மத்தியஸ்தம் பண்றாரு. புதிய ஏற்பாட்டில அதனுடைய காட்சியை நாம பார்த்தோம். மூணாவது, லேவியராகமத்துல இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. யார் அவங்க? இஸ்ரவேல் புத்திரர். ஓகே, இஸ்ரவேல் புத்திரர். நல்லா கவனிங்க. இந்த இஸ்ரவேல் புத்திரர் தான் என்ன கொண்டு வரணும்? பலி கொண்டு வர வேண்டும். சரியா? பலி கொண்டு வர வேண்டும். இப்ப நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு இஸ்ரவேலர்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு? என்னெல்லாம் நடந்துச்சு? கொஞ்சம் பின்னாக சரித்திரத்தை திரும்பி பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது, எகிப்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை உண்டானது. சரியா? இப்போ தேவனிடத்திலே பலி செலுத்த வருகிறவர்கள் முதலாவது என்ன ஆயிருக்கணும்? எகிப்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருந்திருக்க வேண்டும். சொல்றது புரியுதுங்களா? அது எதை குறிக்கிறது? நமது ரட்சிப்பை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கு. இப்ப சொல்லுங்க, யார் தேவனுடைய சமூகத்திலே வர முடியும்? ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் எங்க வர முடியும்? தேவனுடைய சமூகத்திற்கு வர முடியும். அந்த வார்த்தையை ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது. ஏன்னா உலகத்துல பல இன மக்கள் இருக்கிறாங்க.
பிற இனத்தார் நிறைய பேர் இருக்கிறாங்க. அததான் புறஜாதிகள் அப்படின்னு சொல்றோம். புறஜாதிகள் அப்படின்னா அவங்க ஜாதிகள் என்ற அர்த்தம் அல்ல, இஸ்ரவேலர்கள் அல்லாத எல்லா இனத்தாரும். அதுதான் அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் புத்திரருக்கு மட்டும்தான் இந்த தகுதி கிடைத்திருக்கிறது. என்ன தகுதி? பலி கொண்டு வரக்கூடிய தகுதி. ஏன்? அவர்கள் தேவனாகிய கர்த்தராலே மிகுந்த புயபலத்தோடு எகிப்திலிருந்து அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இது முதலாவது. இரண்டாவது, இந்த இஸ்ரவேலர்கள் நல்லா கவனிங்க, முதலாவது பாடல் எப்ப பாடினாங்க? எகிப்திலிருந்து வந்த உடனே அவங்க பாட்டு பாடல. நல்லா கவனிச்சுக்காங்க. எப்ப பாடினாங்க? சிவந்த சமுத்திரத்தை தாண்டின பிறகுதான் அவர்கள் முதல் பாடல் பாடினார்கள். சரி, சிவந்த சமுத்திரம் தாண்டுகிற வரைக்கும், எகிப்திலிருந்து வந்துட்டாங்க, சிவந்த சமுத்திரம் தாண்டுகிற வரைக்கும் அவங்க ஏன் பாடல் வரல அப்படின்னா, பார்வோனை குறித்ததான பயம் அவர்களுக்கு இன்னும் இருந்தது. நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்களா? எஸ், வந்தாங்க. ஆண்டவர் அவங்களை விடுதலை பண்ணாரா? எஸ், விடுதலை பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு ஏன் பாட்டு வரல? ஏன்னா பார்வோனை குறித்ததான பயம் அவர்களுக்கு இன்னும் இருந்தது. இப்ப அவங்க எப்போ சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்களோ, எப்போ அவர்கள் சிவந்த சமுத்திரத்திலே பார்வோன் கொல்லப்படுகிறதை பார்க்கிறார்களோ, அங்கதான் அவங்களுக்கு என்ன வருது? பாடல் வருகின்றது. இஸ்ரவேலின் சேனைகளின் முன்னடந்த தெய்வமே அப்படின்னு அவர்கள் முதல் பாடல் படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். நான் இதை இப்படி சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஒண்ணு, அடுத்த கட்டம் நம்முடைய பழைய மனுஷன் சாக வேண்டும். யார் கர்த்தரை துதிக்க முடியும்? யார் கர்த்தரை பாட முடியும்? யார் யாருடைய இருதயங்களிலே பார்வோன் சாகுறானோ அவர்களால் தான் என்ன செய்ய முடியும்? பாட முடியும். சரிங்களா? இது இரண்டாவது காரியம். மூணாவது, அடுத்த கட்டமாக எங்க பார்க்கிறோம்? சீனாய் மலையிலே நாம பார்க்கின்றோம். சோ சீனாய் மலையில என்ன நடக்கிறது? தேவனோடு உறவு, ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அததான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, வாசஸ்தலம் அங்க என்ன செய்யப்படுகிறது? அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது. சோ நான் இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய பிரசன்னமும் இஸ்ரவேலர்களோட இருந்தது. சோ யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் பலி செலுத்த தேவனுடைய சமூகத்திற்கு வர முடியும். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. எகிப்திலிருந்து விடுதலை, இரண்டாவது பார்வோனுடைய மரணம், அடுத்தது தேவனோடு உடன்படிக்கை. சோ இந்த கட்டங்கள் எல்லாம் கடந்து வந்தவர்கள் தான் இப்போ எங்க வர முடியும்? தேவனுடைய சமூகத்திலே பலி செலுத்தி கொண்டு வர முடியும் என்பதை நாம் அங்கே பார்க்கணும். சரி, ஒருவேளை இஸ்ரவேல் மக்களுக்கு இதெல்லாம் படிப்படியா நடந்திருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டில நமக்கு இதெல்லாம் படிப்படியா நடக்குதா அப்படின்னா இல்ல. நமக்கு அப்படி என்ன செய்யறது இல்ல, நடக்கிறது கிடையாது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை கவனிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஓகே, இது ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. என்னது? நாம எப்போ சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசிக்கிறோமோ அப்பவே ஆண்டவர் என்ன பண்றாரு? என்னை எகிப்திலிருந்து விடுதலை பண்றாரு. எனக்குள்ளா இருக்கக்கூடிய பழைய மனுஷன் என் மேல் வைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை என்ன பண்றாரு? எடுத்து போடுறாரு. என்னை ஒரு புதிய மனுஷனாக என்னை மாற்றுகிறார். எனக்குள்ள யார் வர்றாரு?
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வருகிறார் என்று நாம பார்க்கிறோம். சோ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதற்கு நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. என்னைக்கு சத்திய வசனத்தை கேட்டு நான் விசுவாசிக்கிறேனோ, சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிறேனோ, அப்பொழுதே என்ன நடக்கிறது? நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறேன். பழைய மனுஷன் அந்த இடத்துல, அதாவது நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே புதிய மனுஷன் எனக்குள்ளாக பிறக்கிறான். பழைய மனுஷனுடைய அதிகாரம் என்னிலிருந்து என்ன செய்யப்படுது? நீக்கப்படுகிறது. இப்ப அவன் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அந்த கண்ட்ரோலை திருப்பி நான் அவனுக்கு கொடுக்க முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் பழைய மனுஷன் புதிய மனுஷன் ரெண்டு பேரும் யாருக்குள்ளதான் இருக்கிறான்? எனக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் யாருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்? இது எப்ப நடக்குது? ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கிறது. ஆனா ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்னு என்னால பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா பாவ சுபாவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் இருந்தேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த கட்டுப்பாடு என் மேல் இருந்து நீக்கப்படுகிறது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பாவம் செய்கிறேன் என்றால் அது பை மை சாய்ஸ். நான் சொல்றது புரியுதுங்களா? என்னுடைய தெரிந்தெடுப்பு தான் நான் பாவம் செய்கிறேன். பிரதர், என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. முடியும். உதவி செய்கிறதற்கு யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கிறாரு. உதவி செய்கிறதற்கு வேத வசனம் உண்டு. உதவி செய்ய ஜெபம் என்று சொல்லக்கூடிய ஆயுதம் உண்டு. உதவி செய்கிறதற்கு சபை என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு நமக்கு உண்டு. சோ இவ்வளவு காரியங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க, பாவம் செய்கிற இதெல்லாம் தாண்டி நான் பாவம் செய்கிறேன் என்றால் அது என்னுடைய தெரிந்தெடுப்பு தான். சொல்றது புரியுதுங்களா? ஒருவேளை பாவம் செய்தாலும் ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு வழியை வைத்திருக்கிறார். அதான் கர்த்தர் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் எங்க வாசித்தோம்? 1 யோவானிலே வாசித்தவர்களாக இருக்கு. அப்போ யார் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர முடியும்? விடுதலையாக்கப்பட்டவர்களும், பழைய மனுஷன் மரித்தவனும், தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களும், தேவனுடைய பிரசன்னத்தில இருப்பவர்கள் யார் இருக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டில இஸ்ரவேல் புத்திரர், புதிய ஏற்பாட்டில ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய சமூகத்திலே வர அவர்கள் தகுதியானவர்கள் என்பதை நாம இந்த இடத்துல சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கும். சோ இந்த முதல் 2 வசனத்துல உள்ள 3 கூட்டத்தாரே, ஒன்று தேவன், 2வது மோசே, 3வது இஸ்ரவேல் புத்திரர். இந்த காரியங்களிலே நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? நாம சிந்தித்து இருக்கிறோம். அடுத்த வாரத்துல முதல் பலி, சர்வாங்க தகன பலியை குறித்ததான விளக்கங்களை நாம அடுத்த வாரத்துல நாம சிந்திக்கணும். ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்க. ஏதாவது கேள்விகள் கேட்கறவங்க கேளுங்க. தேவராஜ் பிரதர் ஏதோ கேட்கணும்னு நினைச்சிக்க மாதிரி இருக்கு. சரி, மகேஸ்வரி சிஸ்டர் ஏதோ. அது மத்தியஸ்தர் நம்ம இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம்லங்க பிரதர். இது இப்ப நம்ம நேரா பிதாவிட்ட பேசுறோமா? நம்ம வந்து இயேசு கிறிஸ்துட்ட சேர்றதுக்கா இப்ப சொல்றோமா? இல்ல நம்ம பிதாவிட்ட நேரா பேசுங்க. மத்தியஸ்தர் நமக்கு இயேசுவா தானே இருக்காரு. அதான் பிரதர், இப்போ நாம இயேசு கிறிஸ்துவிடத்துல போகிறதற்கு நமக்கு யார் வேண்டாம்? ஒரு மனுஷனாகிய மத்தியஸ்தர் தேவையில்லைன்னு சொல்றேன். இப்போ பழைய ஏற்பாட்டுல தேவனுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நடுவுல யார் இருந்தா? மோசே இருந்தார். மனுஷனாகிய மத்தியஸ்தன் தேவையில்லை. அதுதான் நான் சொல்ல வர்ற விஷயம். மனுஷனாகிய மத்தியஸ்தர் தேவையில்லை. ஓகே. ஏன்னா நமக்கு ஆண்டவரே இருக்கிறார். என்னுடைய டவுட் கிளியர் ஆயிடுச்சு. அதான் நினைச்சேன், சிஸ்டர் கேட்டாங்க. கரெக்ட். வசனமே இருக்கு, மத்தியஸ்தராகிய கிறிஸ்து இருக்கிறார்னு சொல்லி ஒரு வசனமே நமக்கு இருக்குது. 1 தீமோத்தேயு 2:4 வரும்.
ஓகே, வேற யாராவது பிரதர், இப்போ கேள்வி? நான் நப்தலி பேசுறேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா. இப்ப மத்தியஸ்தர் என்பதும் பிரதான ஆசாரிய ஊழியம் என்பதும் தேவன் ஒரே வேலையா அது பார்க்க முடியுமா? அல்லது நமக்காக அவர் இருக்கக்கூடிய பணி என்ன செய்யறாரு? மத்தியஸ்த பணியா பிரதான ஆசாரி ஊழியமா? சரி, அதாவது இப்பவும் ஆண்டவர் பிரதான ஆசாரியரா நமக்கு பிதாவினுடைய வலது பார்சத்துல இருக்கிறாரு. இப்போ உலகத்துல எந்த பிரதான ஆசாரியனும் இல்ல. நாம் எல்லாரும் ஆசாரியர்கள் தான். இல்ல, நான் அதை சேர்க்கல. நமக்காக கிறிஸ்து ஆற்றும் பணி மத்தியஸ்தராக இருந்து பணியாற்றுகிறாரா, பிரதான ஆசாரியராக பணியாற்றுகிறாரா? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா 1 Timothy 2:5. இல்லையா, பிரதான ஆசாரியருடைய வேலையே மத்தியஸ்தர் வேலை தானே. அதையே நீங்க 2ஆ பிரிச்சு பாக்குறீங்க. இல்ல, அது 2ஆக தான் சொல்லியிருக்குது. 2ஆக தான் சொல்றாங்க. இல்ல 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 சரி, அதாவது நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவானவரிடத்துல 3 காரியங்களை பாக்குறோம். 1 ராஜாவாக பாக்குறோம், 2 தீர்க்கதரிசியா பாக்குறோம், 3வது பிரதான ஆசாரியரா பாக்குறோம். நல்லா கவனிங்க. சோ ராஜா 1000 வருட அரசாட்சியில அவர் ஆளுகை செய்ய போறார். இப்ப இல்ல. ஓகே. தீர்க்கதரிசியாக தேவனை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தவர் கொண்டு செல்வானவர். சோ இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பிரதான ஆசாரியராக இருந்துதான் மத்தியஸ்தம் பண்ணி மனுஷனுக்காக தேவனுக்கு முன்பதாக நின்று நமக்காக கல்வாரி சிலுவையில அந்த பலியை அவர் செலுத்தினார். அதை நாம 2ஆ பிரிக்க முடியாது. சரிங்களா? அதாவது பொதுவாக உலகத்துக்காக அவர் தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவில் நின்று செய்யக்கூடிய வேலையை மத்தியஸ்தரான பணியாகவும் என்ன பண்ணாரு? மத்தியஸ்தராக நின்று அவர் என்ன பண்ணாரு? தேவனை மனிதனிடத்தில் இணைப்பதற்கான பாவ நிவாரண பலியை அவர் செலுத்தி இருக்கிறார். அதுதான் பிரதான ஆசாரியருடைய வேலைன்னு நான் சொல்றேன். அல்ல, இப்ப பிரதான ஆசாரியராக அவர் செய்யற வேலை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் அவர் செய்யக்கூடிய வேலை பிரதான ஆசாரியராக அவர் பரிந்து பேசுகிறாருங்கிற பரிந்து பேசும் ஊழியம். இல்ல, ஈவன் அவர் கல்வாரி சிலுவையிலேயே நமக்கு பிரதான ஆசாரியரா தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் தேவனுக்கும் மனுஷருக்குமான மத்தியஸ்தராக இருந்து செயல்படக்கூடிய அந்த வேலையை எப்போதும், அப்போ மட்டுமல்ல இப்ப வரைக்கும் அவர் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மத்தியில தேவனுக்கும் மனுஷருக்கு நடுவுல இன்னமும் மத்தியஸ்தராக இருக்கிறார். எஸ், ஆஃப் கோர்ஸ், கரெக்ட். ஆமா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்யக்கூடிய வேலை ஒரு மத்தியஸ்தராக இல்ல, மாறாக அவர் ஒரு பிரதான ஆசாரியராக வேலையை செய்து முடித்த, நிறைவேற்றி முடித்த பிரதான ஆசாரியராக இருந்து இப்ப அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நான் படிச்சிருக்கிற ஒரு காரியம். ஓகே, சரி, ஓகே. ஆனா நான் பாக்குறது என்னன்னா, பிரதான ஆசாரியனுடைய வேலை அவர் மத்தியஸ்தரா இருக்கிறாரு. அந்த மத்தியஸ்தருடைய வேலை இப்பவும் அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. எனக்காக அவர் பரிந்து பேசக்கூடியவரா இருக்கிறாரு. அந்த காரியம் இன்னமும் எபிரேயர் நிருபத்தின் அடிப்படையில தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் நாம பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கு. ஏன்னா அது ரெண்டு அர்த்தத்துல 2ஆ பிரிச்சு சொல்றவங்க உண்டு. ஓகே, இல்ல, அதாவது நாம காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களை மாதிரியான ஆட்கள் அதை புரிஞ்சுக்கிறதற்கு ஓகே. ஆனா பொதுவா நம்ம எல்லாரும் எளிமையா புரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பிரதான ஆசாரியர் என்ன செய்யறாரு? மனுஷனுக்காக தேவனிடத்துல நிக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக தேவனுக்கு முன்னாடி நிக்கிறார். இது சிம்பிள். இதை தாண்டி நாம யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் பேசிக்கலாம். அவ்வளவுதான். சோ சிம்பிளான விஷயம். அவர் இன்னைக்கும் நமக்காக என்ன பண்றாரு? பிதாவுடைய வலது பார்சத்துல நம் சார்பில் நிக்கிறாரு. அது மத்தியஸ்தம். இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. விஷயம். ஓகே.